என்கவுண்டர் செய்வோம் என விசாரணையின் போது போலீசார் நாகேந்திரனிடம் கூறியதாக மனுதாரர் தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை என்கவுண்டர் செய்யக்கூடாது என அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக ரவுடி நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி நாகேந்திரன் மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தனது கணவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வழக்கை சட்ட ரீதியாக தாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தை காவல்துறையினர் போலி என்கவுண்டர் செய்ததாகவும் அதே போல தனது கணவரையும் போலீசார் என்கவுண்டர் செய்யக்கூடும் என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்ததாகவும் ஆனால் அந்த மனு பரிசீலிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தனது மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானா வழங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறையில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையில் எதன் அடிப்படையில் என்கவுண்டர் செய்யப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்கவுண்டர் செய்வோம் என விசாரணையின் போது போலீசார் நாகேந்திரனிடம் கூறியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வெறும் யூகத்தின் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி நாகேந்திரன் மனைவி விசாலாட்சி நாகேந்திரன் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.